தினமொரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வேகமாக ஆற்று வெள்ளம் ஓடி வருகிறது. அதனை தடுத்து நிறுத்த விரும்புவது போல பாறைகளும் மரங்களும் செடிகளும் இடையில் நிற்கின்றன. ஆனாலும் ஓடி வரும் வெள்ளம் அவைகளை கடந்து செல்கிறது. பாறைகளும் மரங்களும் செடிகளும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனாலும் பாறைகளாலும் மரங்களாலும் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிவிட முடியாது. ஓடி வரும் வெள்ளம் தடுத்து நிறுத்தப்படாவிட்டாலும் கூட அவைகளின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய நல்ல கருத்துக்கள், சிந்தனைகள், முயற்சிகள் இந்த சமுதாயத்தை முழுமையாக மாற்றிவிட முடியாதுதான். ஆனாலும் அவைகளால் ஏற்படும் சில அசைவுகள் சில மாறுதல்களை உருவாக்கவே செய்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் போதித்தாலும் ஒரு முழுமையான மாற்றத்தை காண முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த போதனைகள் ஏதாவது ஒரு வழியில் அவர்களது தவறான போக்குகளை ஓரளவு கட்டுப்படுத்துகிறது என்பதை மறக்கக்கூடாது. பொய் சொல்லாதே என்றாலும் பிள்ளைகள் பொய் சொல்லத்தான் செய்கிறார்கள். அனாவசியமாக ஊர் சுற்றாதே என்று தினமும் சொன்னாலும் அவர்கள் ஊர் சுற்றவே செய்கின்றார்கள். அதே வேளையில் நாம் சொன்னது முற்றிலுமாக பயனற்றது என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வதால் அவர்கள் மிகப்பெரிய பொய்யர்களாக மாறிவிடாமல் தடுக்கிறது. அவர்கள் ஊர் சுற்றுவதை தவறற்ற செயலாக கருதிவிடாமல் தடுக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பாவது கிடைக்கிறது. ஆம், நம்முடைய எந்த ஒரு நல்ல செயலும் முயற்சியும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலன்களை தரவே செய்கிறது. சிலர் என்னிடம், பிரதர், நீங்கள் மிக நல்ல கருத்துக்களை கூறுகின்றீர்கள், ஆனால் இக்காலத்தில் இதையெல்லாம் யார் படித்து பின்பற்ற போகிறார்கள் என்று சலித்துக் கொள்வார்கள். சில நேரங்களில் நான் ஒரு பயனற்ற வேலையைத்தான் செய்கிறேனோ என்று எண்ணி விடுவதும் உண்டு. ஆயினும் இந்த கருத்துக்கள் சிலருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாவிடினும் இவைகளினால் மாற்றம் அடைகின்றவர்களும் மாற்றத்தின் தேவையை உணர்கின்றவர்களும் பலர் உண்டு. அவைகளை குறித்த சாட்சிகளை கேட்கும் போது நான் ஒரு பிரயோஜனமான வேலையைத்தான் செய்கிறேன் என்பது உறுதிப்படுகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.